தம்பிமார், தங்கச்சிமார், நீங்கள்லாம் இன்னைக்கு வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த கிறிஸ்மஸ் என்ன போட்டிருக்கோங்க? வைபவ கூட்டம். ஆமா, கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப். அப்படின்னா என்னது? சிறுவர்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதனால தான் உங்களை எல்லாம் வர சொல்றதுக்காக அங்கே சொல்லி அனுப்புகிறோம். உங்கள் பெற்றோரும் உங்களை அனுப்பிட்டாங்க. தம்பிமார் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, தங்கச்சிமார் அதுக்கு மேலே அதிகமாக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வரும்போதே கவனிச்சேன், ஒருத்தரை பார்த்துட்டு யார் இங்கே வந்திருக்கான்லாம் பார்த்துட்டு வந்தீங்க. ஆனால் வந்து அழகாக உங்கள் உட்கார்ற இடத்துல ரொம்ப ஒழுங்காக உட்காந்துட்டீங்க. உங்களை அனுப்பின உங்கள் பெற்றோர் உண்மையாகவே உங்களை இங்கே அனுப்புனது அவங்களுக்கும் அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சரியா? இந்த கிறிஸ்மஸ் வைபவ கூட்டம் ஒழுங்காக நடக்கணும்னா தம்பிமார், தங்கச்சிமார், நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒன்று கவனிச்சுக்கணும். என்னத்தை கவனிச்சுக்கணும்னா, ஒழுங்கு நமக்கு ரொம்ப தேவையா? தேவை. அதனால என்ன செய்ய போகிறோம்? ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் பேசணும். நான் பேசும்போது நீங்கள் பேசக்கூடாது. அப்படின்னா அங்கே உட்கார்ற இடத்துல அமைதியாக இருக்கணும். சரியா? நீங்கள் பேசும்போது நாங்கள் பேச மாட்டோம். சரியா? அதையும் நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்தில் உனக்கு கேள்வி ஏதாவது இருக்குது, கேள்வி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? பக்கத்தில் உள்ளவங்களை கேட்கணும்னு தோணும். யார்கிட்டையும் கேட்காத. உனக்கு கேள்வி இருக்குமானா உன் வலது கையை நீ உயர்த்தி காமி. அப்போது எங்களுக்கு தெரியும் உனக்கு கேள்வி இருக்குன்னு. நாங்கள் உன்கிட்ட கேட்டு அதுக்குரிய பதிலையும் நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் பக்கத்தில் யார்கிட்டையும் அந்த நேரத்தில் பேச வேண்டாம். ஒரு சில பிள்ளைங்க உட்காந்துருக்க இடத்துலையே மெதுவாக உன் கை பக்கத்தில் உள்ள மற்ற பிள்ளைங்களை என்ன செய்யும்? தொடும்ல. அப்படி தொட வேண்டாம். ஏன்னா அவங்க என்னை பிடிச்சி தள்ளுறான், என்னை கிள்றாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்களே. அதனால நீ என்ன செஞ்சுட்டு உன் கையை உன்னோடையே வச்சுக்க. இந்த நிகழ்ச்சி நேரத்தில் கேள்வி பதிலாம் நாங்கள் கேட்போம், அப்போ நீ பதில் சொல்லலாம். சரியா? மற்றபடி இது ஒழுங்காக நடக்கிறதுக்கு இந்த ஒழுங்கெல்லாம் தேவை. சரி, நீங்கள்லாம் இங்கே வந்ததுனால இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? இந்த கிறிஸ்மஸ் வைபவ கூட்டத்துக்காக கைகளை சேர்த்து கண்ணை மூடி யார்கிட்ட பேச போகிறோம்? ஏசப்பாட்டு. அப்படியே கண்ணை மூடிக்கலாமா? அப்படியே கையை சேர்த்துக்கலாமா? சில குட்டி தம்பிமார், குட்டி தங்கச்சிமார் அழகாக கண்ணை மூடி கையை சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணிடலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் வைபவ கூட்டத்துக்கு இங்கே ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அதுக்காக நன்றி. இங்கேயும் நாங்கள் ஒழுங்கோடு இருக்க உங்களை பற்றி இன்னும் படித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலமே கேட்கிறோம். ஆமென். யாருமே ஆமென் சொல்லையே. ஏன்னா நான் சத்தமாக ஜெபம் பண்ணேன், நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்களும் சொல்கிறீங்க, ஏசப்பா அதிகம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு. சரியா? ரைட். இதை கிறிஸ்மஸ் வைபவ கூட்டத்தில் நீங்கள்லாம் வந்திருக்கனால நான் பார்த்தேன், ஒரு சிலர் வந்து உட்கார்ந்த பிறகு தான் பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்காங்க, இவங்கள எனக்கு தெரியாதேன்னு இப்படி திரும்பி பார்க்குறத கவனித்தேன். அதனால் என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு வச்சுருக்கேன். விளையாடலாமா? ஆனால் விளையாடணுன்னாக்க 2 பிரிவாக உங்களை பிரிக்கணும். கிறிஸ்மஸோடு சம்மந்தப்பட்டது என்னன்னாக்க, ஒரு பிரிவாக இருக்கக்கூடியவங்க இந்த ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அங்கே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து தேவதூதர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்போது இயேசு பிறந்துட்டார்னு சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? மேய்ப்பர்கள்ட்ட. அதனால இங்கே இருக்கவங்கெல்லாம், வலது பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் மேய்ப்பர்கள் டீம். சரியா? நீங்கள்லாம் மேய்ப்பர்கள் டீம். ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்காங்க. வானத்தில் பார்க்குறாங்க, ஒரு நட்சத்திரம் பார்த்தோன்னே இயேசு பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவங்க யாரு? சாஸ்திரிகள். அப்போ இங்கே இருக்க தம்பிமாரெலாம் சாஸ்திரிகள், தங்கச்சிமாரெலாம் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். இப்போ சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் செய்யும் போதெல்லாம், கேள்வி கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதில் யார் இன்னைக்கு ஜெயிக்க போகிறான்னு பார்க்க போகிறோம். அதனால இப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம்னாக்க, சில இடத்துக்கு நம்ம போனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கீழே அகலமாக இருக்கும்,
போக மேலே அப்படியே உயரமாக கூர்மையாக இருக்கும். அதில் வேகமாக போய் அதில் நிறைய ஜோடனையெல்லாம் பண்ணுவாங்க. அது லைட்டு கூட போட்டு வைப்பாங்க. அது என்னது? என்னது? கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்போ என்ன செய்ய போகிறோம்? உங்களில் இருக்கிற இடத்துலையே ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை உண்டாக்க போறீங்க. அதனால 1 2 3 ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னா நீங்க எந்திரிச்சிட போறீங்க. 1 2 3 ஸ்டாண்ட். குட்டி பிள்ளைங்க சீக்கிரமா எந்திரிக்கணும். உங்க பாட்டி மாதிரி எல்லாம் இருக்க வேண்டாம். நான் 1 2 3 சொன்னா தான் கை வரணும். அப்புறம் 10 சொல்றதுக்குள்ள அந்த ட்ரீ வந்துடணும். அந்த ட்ரீ என்ன விதத்துல நீங்க செய்றீங்கன்னு தெரியல, சரியா? ஆனா உங்க பக்கத்துல இருக்கவங்கள வச்சு தான் செய்ய போறீங்க. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4. இப்போ 2 பேருக்கு ஆள் இல்லைன்னாக்கா மூணாவதா சேர்ந்துக்கலாம். 5 6 7 8 9 10. அத்தனை ட்ரீயா? 1 2 3. ஐயோ, இந்த தங்கச்சிமார் பக்கம் தான் நிறைய ட்ரீ இருக்கு, தம்பிமார் பக்கமும் ட்ரீ இருக்கு. ஆனா அழகா செஞ்சிருக்குது. தம்பிமாரும் சூப்பரா செஞ்சிருக்காங்க, தங்கச்சிமாரும் சூப்பரா செஞ்சிருக்காங்க. அதனால சாஸ்திரிகளுக்கு 500, இங்க மேய்ப்பர்களுக்கும் 500. கை தட்டிடலாமா? ரைட். இருங்க, உட்கார வேண்டாம். அடுத்த ஒண்ணு, எல்லா இடத்துக்கும் நம்ம போகும்போது இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கடைகள்லையும் வீடுகள்லையும் பகல் நேரம் லைட் இருக்காது, ஆனால் நைட் நேரம் லைட் இருக்கும். அது என்னது? ஸ்டார். அதனால இப்போ 4 பேர் சேர்ந்து ஸ்டார் செய்ய போறீங்க. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9. ஸ்டார்ட் 9 10. இருங்க, இங்க சில ஸ்டார் விரல்லையே செஞ்சிருக்காங்க, சில ஸ்டார் கைகளை உயர்த்தி செஞ்சிருக்காங்க, சில ஸ்டார் எல்லாம் சேர்ந்து இப்படி செஞ்சிருக்காங்க. இங்க தம்பிமார் பக்கமும் ஸ்டார் அதிகமா இருக்கு. எல்லாரும் ஸ்டாரை செஞ்சிட்டீங்க. அதனால மறுபடியுமா மேய்ப்பர்களுக்கு 500, சாஸ்திரிகளுக்கு 500. குட். சரி, அவங்க இடத்துல வந்து உட்காந்துடலாமா? ரொம்ப அருமையா நீங்க ஸ்டார்லாம் செஞ்சீங்க. ஸ்டார் செய்யும் போது இப்போ வந்திருக்க மற்ற பிள்ளைகளையும் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்க. பார்த்தீங்களா? உங்களால எல்லா பிள்ளைகளோடையும் பழக முடியும், அப்படிதானே? ரைட். அதனால நீங்க செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தோம், ஒரு அழகான ஸ்டாரை பார்த்தோம். ஆனா நம்ம முக்கியமா பார்க்க போறது இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்னால இல்ல, மரம்னால இல்ல. கிறிஸ்மஸ் வந்து நமக்கு இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் கிறிஸ்மஸ். ஜீசஸ் வந்து பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ். அதனால தான் நம்ம ஒரு பாட்டையும் இப்போ படிச்சுக்க போகிறோம். அப்படியே நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. பாட்டை நல்லா வார்த்தைகளையும் கவனிங்க, பாட்டை நீங்கள் பாடலாம். கிறிஸ்மஸ்னா என்னது? கிறிஸ்மஸ்னா என்னது? ஆனால் கொஞ்சம் ஓகே, ஏசப்பாவுடைய பிறந்த நாள். அப்போது ஒருத்தருக்கு பர்த்டேனா நம்ம எப்படி விஷ் பண்ணுவோம்? ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி விஷ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் ஏசப்பாவுடைய பர்த்டே வந்து ஒரு வேளை நம்ம ஏசப்பா கிட்ட நேரடியாக போயிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறதில்ல. பட் அந்த கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும்போது இது ஒரு நல்ல செய்தி இல்லையா? அது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும். ஒருவேளை இங்கே இருக்கிற தம்பி தங்கச்சி மாதிரி உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ்னால் என்னன்ட்டு, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் தெரியாததுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கிறிஸ்மஸ்னால் அவங்க எப்படி தெரியுமா நினச்சிக்கிறாங்க? சொல்லுங்கள். புது ட்ரெஸ் போட்டால் தான் கிறிஸ்மஸ் என்று சொல்லி நினச்சிக்கிறாங்க. இல்லை நல்லா சாப்பிடணும்,
அதுதான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கணும் தான், ஆனால் அதுதான் கிறிஸ்மஸில் ஏசப்பாவுடைய பிறந்த நாள் வந்து ஒரு நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ் கொடுக்கறதுக்காக தான் ஏசப்பா இங்கே வந்தாங்க. இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்னன்னு போய் நீ சொல்லலாம் மற்றவங்களுக்கு? ஜீசஸ் லவ்ஸ் யூ. அது சொல்ல முடியுமா? ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. அப்போது கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும் போது என் கையில் நிறையா பணம் இருந்தால் தான் சரி, இல்லை நான் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டால் தான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நினைக்கிறது இல்லை. கிறிஸ்மஸ்ன்றது வேறு. அதை தான் உனக்கு இந்த பாட்டில் நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறோம். ஒரு முறை உனக்கு படிக்க தெரியும்னா இதுலேருந்து நீ படிக்கலாம். ரெடி, 1 2. சூப்பர். நீங்களாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? அழகாக படிச்சிட்டீங்க. வெரி குட். சரி, இப்போ ஒரு முறை இந்த பாட்டு எப்படி பாடுறதுன்னு சொல்லி படிச்சுக்கலாமா? படிச்சுக்கலாமா வேண்டாமா? பாட்டு பிடிச்சிருந்துச்சா? பாட முடிஞ்சதா உங்களால்? எஸ்ஸா நோவா? எஸ். ஓகே. இப்போ இந்த பாட்டை இன்னும் ஒரு முறை நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆனால் இந்த முறை நீங்களும் சேர்ந்து பாட போகிறீங்க. ஆக்ஷனோட பாட போகிறீங்க. கவனிச்சுக்கங்க. ஆக்ஷன் செஞ்சு நம்ம இந்த பாட்டை படிச்சுக்க போகிறோம். சத்தமா. வெரி குட். நீங்கள்லாம் சூப்பர். கை தட்டவே சொல்லலை. சரியா? வெரி குட். அழகாக நீங்கள்லாம் செஞ்சிட்டீங்க. இப்போ எந்திரிச்சு நின்று கடைசியாக ஒரு முறை செஞ்சிடலாமா? ஐயோ. ரைட். சத்தமாக பாட போகிறோம், ஆக்ஷனோட பாட போகிறோம்.
தேங்க்யூ. உட்காந்துக்கங்க. தங்கச்சி, நீங்கள் ஸ்கூலில் சேர்ந்துட்டீங்களா? ஸ்கூலில் சேர்ந்துட்டீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? 2வது படிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களை ஸ்கூலில் சேர்த்தாங்கல்ல, சேர்க்கும்போது யார் யார் வந்தா ஸ்கூலுக்கு? அம்மா அப்பா வந்தாங்க. சரி, அங்கே பிரின்ஸ்பால்கிட்ட போனாங்கல்ல, போனோடனே பிரின்ஸ்பால்கிட்ட போனோன்னே உங்கள் அப்பா அம்மா பேர்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, கேட்டாங்க. சரி, கேட்ட பிறகு அவங்க அப்படியே எழுதிட்டாங்களா? சொல்லுங்கள், எழுதிட்டாங்களா? என்ன சர்டிஃபிகேட் கேட்பாங்க? பஸ் சர்டிஃபிகேட் கேட்டாங்களா? நீங்கள் போய் சேர்றப்ப பஸ் சர்டிஃபிகேட் கேட்டாங்களா? அப்புறம் உங்களுக்கு என்ன கேட்டாங்க? பஸ் சர்டிஃபிகேட்டோட பஸ் சர்டிஃபிகேட் வேறு எதுவும் கேட்கலையா? இன்னொன்று இருக்கே, அப்பா அம்மா ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு எல்லாம் கேட்டிருப்பாங்களே, அப்படி தானே தங்கச்சி சேர்த்தாங்க? சரி, இந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் கொடுத்தாங்க இல்லையா? கவர்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்தனால அது செல்லும். அப்பா அம்மா சொன்னாலும் பர்த் முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளை நாங்கள் இருக்கும்போது காதில் வச்சு எழுதுனாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பேர் கண்டிப்பாக எழுதுவாங்க. சரியா? ஓகே. சரி, நீங்கள் இப்போ எங்கே வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? சரி, இதுக்கு முன்னாடி அண்ணன்லாம் கதை சொல்லலாம் வருவாங்களா? எதுக்கு வருவீங்க? சண்டே கிளாஸில் எதுக்கு வருவீங்க? கதை கேட்குறதுக்காக. அப்புறம் நீங்கள் யார் பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. வெரி குட். உங்களுக்கு ஏசப்பா பிள்ளைன்னு யார் சொன்னா? அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா தெரியுமா? நீங்கள் ஏசப்பா பிள்ளைங்கிறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? தெரியாதுல்ல? சரி, பைபிள்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். சரியா? நீங்களாம் சின்ன பிள்ளைங்க தான், அதனால் பைபிள் வாசிக்கக்கூடாது. சரியா? ரைட், ஓகே. ஏன்னா பிள்ளைங்கையில் பைபிள் இருக்காது. சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, நான் பைபிள்லேருந்து வாசித்தேன். உங்களுக்கு பைபிள் காமிச்சா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? அதுக்காக அண்ணன் என்ன பண்ணியிருக்கேன், அழகாக பிரிண்ட் பண்ணி கொண்டாந்துருக்கேன். சரி, இதில் போட்டிருக்காங்க இல்லையா, யோவான் 1:12. அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? பைபிளில் வந்து 2 பிரிவு இருக்குது. ஒரு பிரிவு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வருவார் நம்மளை ரட்சிப்பதற்காகன்னு எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றுறதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம் இருக்குது. எதுக்காக புத்தகமாக எழுதியிருக்காங்க தெரியுமா? நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ நான் இதில் போட்டிருக்கல யோவான் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் இருக்குது. 1ஆம் அதிகாரம்னா 1 அதிகாரத்தில் 12ஆம் வசனம். இப்படி நம்ம ஈஸியாக நம்ம பைபிளை திறந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதிகாரமாக புக்காக பிரிச்சிருக்காங்க. சரியா? சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம எல்லோரும் பார்த்து படிக்கலாமா? சரி, நான் சொல்ல படிங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. சரி, படிச்சிங்கள? அவருடைய நாமம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நாமம்னா அவருடைய பெயர். நாமம்னா என்னது? அவருடைய பெயர். நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா நம்புறது. விசுவாசம்னா என்னது? எதை நம்பணும்? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் பாவமே செய்யலை, ஒரு பாவமே அவர் செய்யலை. ஆனால் அவர் பாவத்தினுடைய தண்டனையை, நம்ம செஞ்ச பாவத்தினுடைய தண்டனை எல்லாவற்றையும் சிலுவையில் அவரை அடித்து அவரை கொண்டாங்க. அவர் முழு ரத்தத்தையும் பூமியில் சிந்தினார். அவரை மறித்து அடக்கம் பண்ணாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம பாவத்தை என்ன பண்ணும்? கழுவி சுத்திகரிக்கும். சரி, நம்மளாம் நிறையா தப்பு பண்ணியிருக்கோமா இல்லையா? சரி, ஏன் தப்பு பண்ணுறோம் தெரியாதுல்ல உங்களுக்கு? சரி, ஒரு 2 வயசுக்குள்ள 1.5 வயசு குழந்தை கையில் பலூனை அம்மா கொடுத்து விட்றாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணோட விளையாண்டு முடித்தோன்னே அந்த பலூனை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகுது. இந்த பிள்ளை என்ன பண்ணுது? போய் அழுதுட்டு பிடுங்குது. அந்த பிள்ளை என்ன பண்ணுது? யாராவது அடிக்க சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் செய்து? நமக்குள்ளேயே பாவம் இருக்குது. நமக்குள்ளேயே பாவம் குணம் இருக்குது. அந்த பாவம் குணம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தப்பு செய்கிறோம், பாவம் செய்கிறோம். தப்பு தான் பாவம். அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்கல்ல, அம்மா சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படியதில்ல. நிறையா அம்மா சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல. கடைக்கு போயிட்டு வா தம்பிங்கிறாங்க, நான் விளையாண்டு அப்புறம் தான் அம்மா போவேன் அப்படிங்கிறாங்க. சில நேரத்தில் அம்மா வந்து நாளைக்கு இது ஸ்கூலுக்கு ஒரு காரியம் செய்யலான்னு சொன்னால், இல்லை இன்றைக்கே எனக்கு வேணும், இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட என்ன பண்ணுறோம்? அடம் பிடிக்கிறோம்ல. இதெல்லாம் என்னது? தப்பு, பாவம். கடவுளுக்கு பிடிக்காது எல்லாமே பாவம். அப்பா அம்மாவுக்கு பிடிக்காததும் பாவம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்துருக்கிறாரு, எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யும்போது தேவனுக்கு பிடிக்குமா? கடவுளுக்கு பிடிக்காதெல்லாம் பாவம். அப்போ நானும் பாவம் செஞ்சுருக்கோம் தானே? எல்லாரும் பாவம் செஞ்சுருக்குறோம். நீங்களும் செஞ்சுருக்கீங்க, நானும் செஞ்சுருக்கேன், உங்கள் அப்பா செஞ்சுருக்காங்க, உங்கள் தாத்தா செஞ்சுருக்கீங்க, எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த பாவத்தோடு நம்ம எங்கே போக முடியாது? கடவுள் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. அது கடவுளை விட்டு பாவம் என்ன பண்ணிடும்? நம்மளை பிரிச்சிரும். ஆனால் அதுக்காக தான் இயேசு வந்தார். இயேசுவே, நான் ஒரு பாவின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டு, என் பாவத்துக்காக நீங்கள் மரிச்சிங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்க, இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்க, என்னை மன்னிங்கன்னு நம்ம கேட்கும்போது ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரு. இதை நம்புறது தான் என்னது? விசுவாசம். இதை நம்புறது தான் விசுவாசம். நம்பணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்கன்னு சொல்லி எனக்கு கேட்டுட்டு எனக்குள்ளே வாங்க, நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய பிள்ளையாக நான் மாற விரும்புகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். அந்த அதிகாரத்தை அப்போ தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒருவேளை தம்பி தங்கச்சின்னு ஏற்கனவே போன சண்டே ஸ்கூலுக்கு வந்தப்போ, இல்லை வேறு எங்கேயாவது நீ வந்து நான் இது மாதிரி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நான் ஏசப்பா பிள்ளையாக மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா அவருக்கு நன்றி சொல்லு. மற்றவங்களுக்கும் போய் ஏசப்பாவை பற்றி சொல்லு. ஒருவேளை இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீ நினச்சின்னா, அப்படியே இருந்த இடத்துல கண்ணை மூடி, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, உன்னுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லு. ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளையாக இன்றைக்கி மாற்ற விரும்புகிறாரு. சரியா? ஓகேயா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சொல்கிறீங்களா? ஓகே, ரைட். மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. மறுபடியும் சொல்லாமா? யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. இப்போ நான் சொல்ல நீங்கள் சொல்லக்கூடாது, சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். சொல்லாமா? நாமத்தின் மேல்
விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவன் அவர்களுக்கு சரி மெய்ப்பர்கள் டீம் மட்டும் சொல்லுவாங்க, அப்புறம் சாஸ்திரிகள் டீம் சொல்லுவாங்க. சரியா? சரி. நம்ம சொல்லலாமா? சரி. எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை அவர்களுக்கு கொடுத்தார். யோவான் 1:12. இப்போ செய்ய போகிறோம் எப்படின்னா, மனசுக்குள்ளே வசனத்தை சொல்ல போகிறோம், ஆக்ஷனை மட்டும் செய்ய போகிறோம். மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு ஆக்ஷனை மட்டும் சொல்ல போகிறோம். சரி, எல்லாரும் சேர்ந்து. சரி, நம்ம வசனத்தை படிச்சிட்டோம்ல. தங்கச்சிமாரில் ஒருத்தர் சொல்லுங்கள் சீக்கிரம். ஏன்னா ஒரு தங்கச்சிமாரி ஏஞ்சி சொல்லுங்கள், ஆக்ஷனோட அழகாக சொல்லணும். தம்பி மருத்து சொல்லுங்கள், தங்கச்சிமாருங்கெல்லாம் தெரியலையா? சீக்கிரம் ஒருத்தர் ஏஞ்சி சொல்லுங்கள். அந்த தம்பி சொல்லிட்டாப்ல, அவர் கை தட்டும். சீக்கிரம் சீக்கிரம் தங்கச்சிமாரு. ஒரு தங்கச்சி ஒருத்தர் சொல்லணும், அப்புறம் மறுபடியும் இன்னொரு தம்பிக்கு சொல்லிடுவேன். சீக்கிரம் நான் சொல்கிறேன், நான் ஆக்ஷன் செஞ்சு காமிக்கிறேன். தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். தெரியலையா அவங்க சொல்லலையா? சரி, இன்னொரு தம்பி மாதிரி ஏன்னு சொல்லிடுங்க சீக்கிரம். ஐ வில் ஹெல்ப் யூ. சீக்கிரம். மறுபடியும் சொல்லித்தரணுமா? உங்களுக்கு வசனம் தெரியலையா? சரி, மறுபடியும் நான் என்ன சொல்லித்தரேன். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. எழுந்திருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. இந்த தங்கச்சி ஒரு கை தட்டிடுவோமா? அழகாக வசனம் படிச்சிட்டிங்க, ஒரு அருமையான பாட்டை பாடினீங்க, செய்யலாம் செஞ்சீங்க. ஆமாம், வசனம் கேட்டப்போ சொல்கிறதுக்கு மறந்து போச்சா? அப்போ இதை காமிச்சிட்டே இருந்தால் தான் நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, கட்டாயம் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும். அதனால் இன்னைக்கு வசனத்தை 2 பேர் சூப்பராக சொன்னாங்க. 2 பேரா 3 பேரா? 2 பேர் தான். யார் அந்த 2 பேர் சொன்னீங்களே? கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். ரைட், அவங்க 2 பேருக்கு மாத்திரம் நான் ஸ்பெஷல் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போதான் மற்றவங்களும் யோசிக்கிறாங்க, சுச்சோ நானும் சொல்லலையே, சொல்லியிருக்கலாம்ல. ஆமா, அந்த தங்கச்சி முதலேருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். அங்கேருந்து சொல்லாமா வேண்டாமா, சொல்லாமா வேண்டாமா, ஆனா கடைசியில சொல்லவே இல்லை. அதனால வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணதை ஒருவேளை வர நாட்கள்ல என்ன செய்யலாம், சொல்லி நீங்க அதுக்கு பிரைஸ் வாங்கிக்கலாம்.
இப்போ ஒரு முக்கியமானதை நம்ம செய்ய போறோம். அதனால இருக்கிற இடத்துலயே நீங்க என்ன செய்ய போறீங்க? எங்களோட நீங்க பேசுங்க. யார்கிட்ட சொல்ல போறோம்? இயேசுப்பாட்ட சொல்ல போறோம். எங்களோட நீங்க பேசுங்க. கேட்க போற சம்பவம் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்படியே கண்ணை மூடி கையை சேர்த்து, அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் கேட்க போற இந்த சம்பவத்தை எங்களுக்கு பிரயோஜனமா மாத்தி கொடுங்க. நீங்க உதவி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலமே கேட்கிறோம். ஆமென். கிளிங் 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 கிளிங். இப்படியே சத்தம் கேட்டுட்டே இருக்கு. திருப்பி கவனிச்சாக்க கிளிங் 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 கிளிங். அந்த சத்தம் நல்லா தூங்கிட்டு இருந்த ஜானை தொந்தரவு பண்ணிடுச்சு. அவன் கண்ணை திறக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நீங்களும் சில சமயம்ல கண்ணை திறக்காம இப்படி பார்ப்பீங்க, திருப்பி அப்படி தூங்கிடுவீங்கல்ல, அப்படித்தானே செய்வீங்க சில சமயம். இப்ப ஜானும் அப்படியே செஞ்சிட்டு இருக்கான். ஆனா சத்தம் அதிகமாயிட்டே வருது. அந்த சத்தம் கேட்க கேட்க அவனுக்கு தலையாணியை எடுத்து காதை அப்படியே மூடிக்கிட்டான். ஆனாலும் சத்தம் அதிகமாக தான் கேட்டுட்டு இருக்கு. இப்போ ஜானு அப்படியே தூங்கணும்னு பார்க்குறான். அவனால தூங்கவும் முடியல. ஆனால் இந்த சத்தம் அதிகமாக வரும்போது பார்த்தா அவங்க வீடு இருக்கிற பக்கத்துக்கு தான் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆமா, என்ன சத்தம்? என்னது? ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல. என்னத்துல கலர்ல எழுதி இருப்பாங்க? என்னது? ஓ, ரெட், சிவப்பு கலர். ஆனா ஆம்புலன்ஸ்ல இந்த சைரன்லாம் இருக்கும். போலீஸ் வண்டியிலயும் இந்த சைரன்லாம் இருக்கும். ஆனா கிளிங் கிளிங் கிளிங்ட்டு பெல் அடிக்கிற சத்தம் வராதே. அங்க ஒரு தம்பி அழகா சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னது? ஃபயர் சர்வீஸ். அந்த வண்டி என்ன கலரா இருக்கும்? ரெட் கலர்ல. அந்த வண்டி வேகமா வந்து ஜான் வீடு இருந்த பக்கத்துல தான் வந்து நிக்குது. ஏன்னா ஜான் இருந்த அந்த வீட்டுல தான் தீ பரவிட்டு இருக்கு. இவனுக்கு அது தெரியவே இல்லை. இவன் உள்ளுக்கு காதை மூடிக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறான். ஆனா கொஞ்ச நேரம் சத்தம் அங்க வந்துருச்சுன்னொன்னே அவன் திரும்பி அந்த தலையாணியை எடுத்து பார்க்கறான். அங்க எல்லா இடமும் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. அவனாலையும் என்னது புகை வேற, அவனால மூச்சு விடவும் முடியல. அந்த மாதிரி அங்க உள்ளுக்கு இருக்கிற ஜானு அங்கிருந்து அழ ஆரம்பிச்சா. அம்மா அப்பா அப்படிதான் அவன் கூப்பிட ஆரம்பிச்சான். ஆனா நல்ல கவனிச்சுக்க, இந்த தீ அணைக்கிறதுக்கு வந்தவங்க வேகமா வண்டியிலேருந்து இறங்குனாங்க. ஃபயர் இன்ஜின்லேருந்து உடனே அந்த பெரிய என்னத்தை இழுப்பாங்க, அந்த பெரிய குழாயை இழுத்தாங்க. இழுத்துட்டு அங்க ஒருத்தர் தண்ணியை திறந்து விட்டாரு. மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அங்க தண்ணியை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை இந்த பக்கம் தான் தீ எரியுதுனாக்க, நீங்க உங்க கையில குழாய் கொடுத்திருந்தா நீங்க எப்படி அனுப்பீங்க? செஞ்சு காமிங்க பார்க்கலாம். பாத்தியா, தம்பிமாரெல்லாம் என்ன அழகா இப்படி செய்யறாங்க. தங்கச்சிமார் தான் அத ரைட். நல்ல கவனிச்சுக்க, அந்த தண்ணியை அத்தனை பேரும் அணைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அணைச்சிட்டு இருக்கும்போது அந்த தீயை அணைக்கும் போது தண்ணியை அடிச்சு அணைக்க பார்க்கறாங்க. ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, தீ அணைக்கிறவங்க வேகமா ஏணியை கொண்டாந்து போட்டாங்க. ஏணியை போட்டு என்ன செய்வாங்க, ஏறி போய் அங்க யாராவது இருந்தாங்கன்னா காப்பாற்றுவாங்க. அதனால ஏணியை போட்டு முதல் ஏறினாங்க. அந்த இடத்துக்கு அவங்க போகும்போதே பார்த்தா அங்க தீ பரவிட்டே இருக்கு அந்த ஜன்னல்ல. இங்க யாரையும் போய் காப்பாற்ற முடியாது. அடுத்த ஒரு ஜன்னல் பார்த்தாங்க. வேகமா அந்த ஜன்னலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஜன்னலுக்கு ஏறினாங்க. அந்த ஜன்னல்ல ஏறின அந்த தீ அணைக்கிறவரு அங்க பக்கத்துல ஜன்னல் பக்கத்துல போயிட்டாரு. தீ அங்கேயும் கொஞ்சம் பரவிட்டு தான் இருக்கு. ஆனா அங்கேருந்து பார்க்கும்போது
யாரும் இல்லை போல இருக்குன்னு அவர் திரும்ப போகிற நேரத்தில் உள்ளுக்கேந்து ஒரு சத்தம் கேட்குது, அம்மா அப்பா. யார் அங்கே அழுதுகிட்டு இருக்கா? ஜான் தான் அழுதுட்டு இருக்கான். உடனே அவர் என்ன செஞ்சாரு, அவங்க தான் தீ அணைக்கிறவங்க தான் தலையில் என்ன போட்டிருப்பாங்க, ஹெல்மெட் எல்லாம் போட்டிருப்பாங்க, கையில் கிளவுஸ் போட்டிருப்பாங்க, காலில் பெரிய பெரிய ஷூ பூட்ஸ் போட்டிருப்பாங்க, மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸே மொத்தமான ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால அதை போட்டுட்டு போனவர் மெதுவாக உள்ளுக்கு போயிட்டார். போய் அங்கே ஜான் இருக்கிறத பார்த்துட்டு ஜானை தூக்கிட்டாரு. தூக்கின பிறகு எப்படியாவது ஜானை வெளியே கொண்டு வந்துடணுன்ட்டு அந்த ஜன்னல் கிட்ட கொண்டு வர்றாரு. அந்த புகையெல்லாம் பட ஆரம்பித்தோடனே ஜானுக்கு அப்படியே மயக்கம் வந்துருச்சு. அங்கேருந்து வேகமாக கீழே இறக்குனாங்க. கொண்டு வந்து ஜானை கொண்டாந்து படுக்க போட்டாங்க. கீழே படுக்க போட்டுட்டு வேகமாக எப்படியாவது அந்த தீயை அணைச்சிடலாம். அவ்வளோ பெரிய கட்டடத்தில் தீயை அணைச்சிட்டாக்க உள்ளுக்கு யாராவது இருந்தால் என்ன செஞ்சிடலாம், காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அணைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அணைச்சிட்டாங்க. அணைச்ச பிறகு உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க, யாரையும் அவங்களால காப்பாற்ற முடியல. அதுக்குள்ள பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்தாங்க. ஜான் கிட்ட வந்து தண்ணியை தெளிச்சாங்க. அவன் முழிச்சோன்னு பார்த்துட்டே கேட்குறான், எங்க அம்மா எங்க அப்பா எங்க, எங்க அம்மா எங்க? அப்பதான் அந்த தீ அணைக்கிறவங்க வந்து சொல்றாங்க, தம்பி எங்களால் ஒன்று மாத்திரம்தான் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, காப்பாற்ற முடிஞ்சிச்சு. எங்களால் உங்கள் அம்மாவையும் காப்பாற்ற முடியல, உங்கள் அப்பாவையும் காப்பாற்ற முடியல, இந்த கட்டிடத்தில் வேற யாரையும் காப்பாற்ற முடியல. ஜான் இதை கேட்டோன்னு அங்கே அழ ஆரம்பிச்சிட்டான். ஜான்னு அவ்வளோ வேதனையோடு அழுதிட்டு இருந்தான். அப்போ ஒருத்தர் சொன்னார், இவனை கொண்டு போய் எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க. அங்கே ஜான் இருக்க வேண்டியதாயிடுச்சு. அதே நேரத்தில் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, ஜானை யாராவது அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா அங்கே ஜானை அனுப்பிடலாம். ஆனால் ஜானுக்கு யாருமே ஜானை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அப்போ ஜானை யாரும் கூட்டிகிட்டு போகலன்னா என்ன செய்யறது? அந்த இடத்துக்காரு சொல்கிறாரு, பேசாமல் ஜானை கொண்டு போய் இந்த ஹாஸ்டலில் சேர்த்துடலாம். அந்த ஹாஸ்டலில் தான் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஹாஸ்டல் அது? ஒரு அநாத ஹாஸ்டல். அங்கே கொண்டு போய் இந்த ஜானை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஜான் அந்த ஹாஸ்டல் போன பிறகு அந்த ஹாஸ்டலில் அவனுக்கு சாப்பாட்டு நேரத்தில் டெங் 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 பெல் அடிச்சோடனே சாப்பாடு போட்டுருவாங்க. காலையில் டெங் 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 அவன் எந்திரிக்கணும். அவன் படுக்கிறதுக்கு பெட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் அவன் படிக்க வேண்டிய நேரத்தில் அதுக்கும் பெல் அடிப்பாங்க. அதே நேரத்தில் அவன் ஸ்கூலுக்கும் போகிறதுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஜான் அங்கே இருக்கும்போது அவனுக்கு அங்கே வேண்டியதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அப்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பும் இருந்துச்சு. இப்போ ஜானுக்கு சாப்பாடும் கொடுத்தாங்க, உடுப்பும் கொடுத்தாங்க, யூனிஃபார்மும் கொடுத்தாங்க, புஸ்தகங்கள் கொடுத்தாங்க. அதோட ஜானு வேண்டிய சாப்பாடும் பாதுகாப்பு எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் ஜானுக்கு அந்த இடம் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் ஜானுக்கு அந்த இடம் கொஞ்சம் கூட பிடிக்கல? ஆமா, அடிக்கடி அதை தான் யோசிப்பான். எங்க அம்மா எங்க அப்பா அவங்க கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை தான் அவன் யோசித்துக்கிட்டு இந்த இடம் அவனுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ ஜான் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த ஹாஸ்டல்ல இருந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க கொடுத்தாலும் ஜான் அவங்க அம்மா அப்பாவை தான் ரொம்ப யோசிப்பான். அதே நேரத்தில் அவன் யோசித்தான், இந்த ஹாஸ்டல் இருக்கிறதோட எங்கள் வீடு மாதிரி இது இல்லை, அதனால நான் இந்த ஹாஸ்டல் எனக்கு பிடிக்கல, இந்த ஹாஸ்டலை விட்டு நான் வெளியே போயிட போகிறேன் அப்படின்னு அவன் யோசித்தான். அப்போ அவனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. 10 வயசுனாக்க, ஆமாம், உன்னுடைய விரலை வச்சு நீ 10 வயசு எப்படி காமிப்ப? தம்பிமார் சிலர் கையை இப்படி காமிச்சாங்க, நல்லா உயரமாக காமிச்சாதானே எனக்கு தெரியும். தம்பிமார் காமிக்கிறதோடு தங்கச்சிமார் கையெல்லாம் தெரியுது. எல்லாரும் அழகாக காமிக்கிறீங்க, வெரி குட், கையை கீழே வச்சுக்க.
10 வயசானோடனே இந்த ஜான் அப்போ எந்த வகுப்பு படிச்சுட்டு இருக்கணும்? 5ஆம் வகுப்புல 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க வேண்டிய ஜானு என்ன செய்யறான்? அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போயிடுறான். ஹாஸ்டலை விட்டு வெளியே போயிட்டா எனக்கு நல்லா இருக்கும்னுட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டான். இப்போ அவன் ஹாஸ்டலை விட்டு வெளியே போன பிறகுதான் ஜானுக்கு தெரியுது தனக்கு கிடைச்சதெல்லாம் இப்ப கிடைக்காம போச்சு. என்ன கிடைச்சது கிடைக்காம போச்சு? ரைட், சாப்பாடு கிடைக்கல. என்னது? ஓ, உடுப்பு கிடைக்கல. அம்மா, தங்குறதுக்கு இடம் இல்ல. என்னது? ஓ, பாதுகாப்பு வசதியே இல்ல. அதோட அவன் பள்ளிக்கூடத்துக்கும் இப்போ போக முடியல. ஆனா இப்போ வெளியே இருக்கும்போது தான் ஜான் யோசிக்கிறான், ஐயோ இந்த வெளியே வந்துட்டேன், இப்போ என்ன பண்றது? கடைசியில் அங்க ஒரு பூங்கால போய் அங்கதான் ஒரு பெஞ்சை பார்த்து அந்த பெஞ்சிலேயே அவன் ராத்திரி போய் நல்லா படுத்து நல்லா அங்கதான் தூங்குறான். ஆனா தூங்கும் போதே திடீர்னு காத்து அடிச்சோன்னு எப்படி இருக்கு அவனுக்கு? ரொம்ப குளிரா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அதே நேரத்தில் சுத்திலும் பார்த்தாலும் அப்பப்போ கொஞ்சம் பயமா வரும். அப்படிதான் அந்த பூங்கால ஜான் இருக்கான். காலை ஆனோடனே ஜானுக்கு, ஆஹா எனக்கு பசிக்குதே. வீட்டில் இருக்கும்போது பசி வந்தோடனே அம்மா அப்படின்னு கூப்பிடுவான்ல, நீயும் அப்படிதானே சொல்லுவ? அம்மா என்ன வச்சிருக்கீங்க, எனக்கு பசிக்குது அப்படிதானே கேட்ப. இப்ப ஜான் அப்படி கேட்க முடியுமா? இல்லை. அதே நேரத்தில் இப்போ ஜான்னு பார்த்தா அங்க அந்த பார்க்குக்கு வர்றவங்க அவங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வரும்போது உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவன் போய் என்ன செய்வான்? எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படி வாங்கி இவன் சாப்பிட ஆரம்பிச்சான். சில சமயம் யாரும் வர மாட்டாங்க, அங்க வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனா யாராவது அங்க வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போய் அவங்க பிள்ளைகளோட விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அங்க இருக்க பொருளை இவன் என்ன செஞ்சிருவான்? அதை தூக்கிட்டு ஓடியாந்துருவான். அப்ப ஜான் என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான்? ஜான் அது மாத்திரம் அங்க மார்க்குக்கு வரவங்கிட்ட மாத்திரம் அப்படி செய்யல. ஒரு நாள் ஒரு பேக்கரினா தெரியுமா? கேக்கு செய்வாங்க, பிரெட் செய்வாங்க, பன்னு செய்வாங்க, பிஸ்கட் செய்வாங்க. இதெல்லாம் செய்யற இடத்துல எல்லாத்தையும் செஞ்சு கொண்டாந்து அங்க தட்டில் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜானு அவர் வச்சுட்டு உள்ளுக்கு போனோடனே வேகமா போய் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஜான் என்ன செஞ்சிட்டான்? ஒரு பன்னை அப்படியே எடுத்து அங்கேருந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான். அந்த நேரத்தில் தான் அவன் யோசிக்கிறான், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஜான் உனக்கு சொந்தம் இல்லாத பொருளை எடுக்கக்கூடாது, அது திருட்டு, அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது. ஜான் இங்க பாரு, நீ பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவங்க அம்மா சொன்னதை இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஜானுக்கு பசினால அவன் இந்த மாதிரி போய் அங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆமா, திருடுறது அது தப்பு தான் இல்ல? ரைட்டு. திருடுறது மாத்திரம்தான் பாவமா? இல்ல. நீ ஏசப்பா வார்த்தையை எடுத்து பார்த்தனாக்க ஏசப்பா வார்த்தையில சொல்லியிருக்கு எல்லாம் பாவம் தான் சொல்லியிருக்கு. ஏசப்பாவுக்கு பிடிக்காதது எல்லாமே பாவம் தான். அப்படின்னா ஏசப்பாவுக்கு பிடிக்காதது எல்லாம்னாக்க நீ தவறானதை யோசித்தா பாவம், தவறானதை பேசினா, தவறானதை செஞ்சா பாவம் தான். அதே நேரத்தில் ஏசப்பா வார்த்தையிலேயே சொல்லியிருக்கு எல்லாரும் பாவம் செய்துன்னு சொல்லியிருக்கு. எல்லாரும்னா இங்க இருக்கவங்க மாத்திரமா இல்ல, உலகத்துல இருக்க அத்தனை பேரும் பாவம் செய்யக்கூடியவங்க, பாவம் செஞ்சவங்க. அதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் நீ கவனிச்சனா சில சமயம் நீ பரீட்சை எழுதிட்டு இருக்கும் போதே யாராவது அங்க எழுதுறத நீ அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு நீ எழுதுறையே, அது சரியா?
ஆமா, ஏமாத்துறது இல்ல, ஏமாத்துறதும் பாவம் தான். சில சமயம் உங்க அம்மா சொல்லுவாங்க, இங்க பாரு உன் படுக்கையெல்லாம் சுத்தி வச்சுட்டு நீ பள்ளிக்கூடம் போயிரு. சரிம்மா செய்யறேன். ஆனா நீ பள்ளிக்கூடம் போகும்போது என்ன செஞ்சிடுற? அப்படியே மறக்கிறது இல்ல, அப்படியே போட்டுட்டே போயிடுறல்ல. அப்படி நீ செய்யலாமா? ரைட். அப்படின்னா நீ கீழ்ப்படியலன்னு அர்த்தம் இல்ல. கீழ்ப்படியாம இருக்கிறதும் பாவம் தான். இந்த மாதிரி தப்பான காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு ரொம்ப விருப்பமா? இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்கா உனக்கு? கட்டாயம் இல்லைல்ல. ஆமா, அப்ப ஏன் அப்படிப்பட்டதை செய்யற? நல்லா கவனிச்சுக்க. ஏசப்பா வார்த்தையிலே சொல்லியிருக்கு, அந்த பாவ குணத்தோடு தான் நீயும் பிறந்திருக்க, நானும் பிறந்திருக்கேன். அப்போ இந்த கண்ணு மூக்கு வாயோட ஒரு குட்டி பாப்பாவா நீ பிறந்த. அதே மாதிரி உள்ளுக்கு என்ன குணம் இருக்கு? பாவ குணத்தோடு தான் நீயும் நானும் பிறந்திருக்கோம். அதே நேரத்தில் ஏசப்பா வார்த்தையில எல்லாரும் அந்த குணத்தோடு தான் பிறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. பாத்தியா? அதனால தான் அந்த பாவத்தை நீ செய்யற. அதை நீ தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சனா, எப்பொழுதும் அதையே செஞ்சிட்டு இருந்தானா, நீ செய்யறத பாவத்துக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தண்டனை. பாத்தியா? சில சமயம் உன்கிட்ட சொல்றாங்கல்ல, இங்க பாரு தம்பி, இங்க பாருமா, நீ இப்படியே தப்பு பண்ணிட்டு இருந்தனா சாமி என்னது ஆமா கண்ணை குத்தம், மூக்கு குத்தம், வாயை குத்தம்னுட்டு சொல்லிடுறாங்கல்ல. இல்ல, ஏசப்பா வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கு? அந்த பாவம் உன்னை அந்த உயிருள்ள உண்மையான கடவுளை விட்டே பிரிச்சிரும். அவர் வச்சிருக்கிற இடத்துக்கு பாவத்தோட யாருமே போக முடியாது. அவர் இல்லாத இடத்துல கொண்டு போய், ஒரு வேதனையான இடத்துல தான் பாவம் கொண்டு போய் சேர்த்துரும். எவ்வளவு வேதனை இல்லை பாத்தியா? இந்த ஜான் அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் செஞ்சிட்டான். அவன் என்ன செஞ்சான்? திருடி கொண்டாந்து அதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அப்புறம் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் திருட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி இங்க வா, ஏன் இந்த திருட்டு வேலை? பசிக்குது. பசிச்சா நீ போய் வேலை செஞ்சு சாப்பிடு. அப்போதான் அவன் யோசிக்கிறான், வேலை செஞ்சு சாப்பிடுனா அப்ப வேலை செஞ்சா காசு கொடுப்பாங்க, அதை வச்சு வாங்கி சாப்பிடலாம். ஆமா, ஆனா அவனுக்கு வயசு எவ்வளோ? 10 வயசா? 10 வயசு பிள்ளைங்களுக்கு வேலை கொடுப்பாங்களா? இப்ப உனக்கு வேலை கொடுப்பாங்களா? ஆமா, நீ குட்டி குட்டி தம்பியா, குட்டி குட்டி தங்கச்சியா உட்காந்துருக்கே, உனக்கு வேலை யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்கள போலீஸே பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் ஒன்ன வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்? குழந்தை தொழிலாளர்கள் சட்டப்படி குற்றம். ஆமா தம்பி தங்கச்சி, நல்லா கவனிச்சுக்க, நீ அப்படி வேலைக்கு போக முடியாது. ஆனா அந்த காலத்துல இந்த சம்பவம் நடந்ததெல்லாம் உண்மை. எங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் லண்டன் பட்டணத்தில் தான் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த பையன் உடனே யோசிக்கிறான், ஜானு சரி எங்கேயா போய் வேலை கேட்கலான்னுட்டு. அப்பதான் பேப்பர்லாம் அச்சடிக்கிற ஒரு இடத்துக்கு போறான். அவங்ககிட்ட போய் சொல்றான், ஏதாவது வேலை கொடுங்களேன். தம்பி வேலை இருக்கு, காலையில பேப்பரை கொடுத்துருவோம், நீ ஒவ்வொரு வீடா போய் போட்டுட்டு வரணும், செய்வியா? செஞ்சிருவேன், நீ செஞ்சுட்டு வந்தா உனக்கு காசு கொடுக்குறோம். அன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு தான் முதல் வீட்டுக்கு போனோன்னே டிங் டிங்னு பெல் அடிப்பான். சில வீட்டில் போய் கிர்ன்னு அடிப்பான், சில வீட்டில் போய் டொக் டொக் டொக்னு தட்டுவான், சில வீட்டில் அவன் போய் கூப்பிடுவான், சார் என்ன சொல்லுவான்? சார் கேட்க மாட்டேங்குதே, சார் பேப்பர். ஆமா, அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடமா போறான். அந்த பேப்பர் போட்ட பிறகு திருப்பி வருவான். வந்தோடனே அவங்க கொடுத்த காசை வச்சு போய் வாங்க வேண்டியதை வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியில் அவன் போய் படுக்கும்போது எங்கே தான் போவான்? அதே பார்க்கில் அந்த பெஞ்சில் போய் படுத்துக்குவான்.
அங்கே இப்படியே அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இப்படியே கொண்டாந்து பேப்பர்லாம் போட்டுட்டு போகிறான். அங்கே சில இடத்துல போய் பேப்பர் ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, அதில் கொண்டு போய் அவன் போடணும். அந்த இடத்துல உள்ளுக்கு போய் பேப்பரை கொண்டு போய் போடுறதுக்காக கேட்டு திறந்து மெதுவாக உள்ளுக்கு போயினவன் உள்ளுக்கு போன ஜானு வேகமாக பேப்பரை கொண்டு போய் அங்கே வைக்கிறான். அப்போதான் ஜானுக்கு ஏய் என்ன பார்த்துக்கிட்டு குறுங்குது, என்னது இது? ஜானுக்கு அப்போதான் தெரியும், ஓ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல, கதவை சாத்தினா. இப்படியே ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் பேப்பரை போட வரான். அங்கே ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு அம்மா நிற்கிறாங்க. ஜானுக்கு தெரியும் அந்த வீட்டில் பேப்பர் எப்பொழுதும் போடுற வீடு தான். அது ஒரு டாக்டர் வீடு. அந்த டாக்டர் மனைவி அந்த அம்மா அங்கே நிற்கிறாங்க. ஜானு பார்த்தோன்னே, தம்பி தம்பி நீ தான் பேப்பரை ஒவ்வொரு நாளும் கொண்டாந்து கொடுக்குறியா? தேங்க்யூன்னு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு, தம்பி ரொம்ப ஒழுங்கா உன் வேலையை நீ செய்கிறப்பா, பேப்பர் கசங்காமல் கொண்டாந்து கொடுத்துட்டு போற, ரொம்ப நல்ல பையன். ஆமா உன் பேர் என்னப்பா? என்னப்பா உன் பேரு? ஜானா? ஜான். அப்பனா உங்க வீடு எங்க இருக்கு ஜான்? என்னது வீடு இல்லையா? ஏன் ஜான்? அப்ப உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அம்மா அப்பா இல்லையா, இறந்து போயிட்டாங்களா? அதை கேட்டோன்னே இவன் ஆள ஆரம்பிச்சிட்டான். உடனே அவங்க சொன்னாங்க, அப்ப ஜான் நீ எங்க தான் தங்கி இருக்க? எங்க? பார்க்கலையா? அப்போ எப்படி நீ சாப்பிடுற? இந்த பேப்பர் போட்டு கிடைக்கிற காசை வச்சு. ஜான் நீ இவ்வளோ நல்ல வேலை செய்கிற பையன், இங்கப்பா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் உன் மேலே ரொம்ப பிரியமா அன்பா ஒருத்தர் இருக்காரு. அந்த ஏசப்பா உன் மேலே அன்பா இருக்காரு. ஜான் நீ என்ன செய்ய, பேசாம எங்க வீட்டிலேயே வந்து தங்கிக்க. ஜான் எங்க வீட்டில் வர்றியா, வந்து தங்கிக்கிறியா? ஏன்னா இது டாக்டர் வீடா, யாராவது வந்தாங்கன்னா டிங் டிங்னு பெல் அடிப்பாங்க. நீ போய் என்ன செய்யணும்? கதவை திறக்கணும். அவங்க டாக்டரை பார்த்துட்டு திரும்பி போகும்போது கதவை திறந்து விடணும், அவங்க போயிடுவாங்க, நீ சாத்திடணும். இதுதான் இந்த வேலை இங்கே. அதே நேரத்தில் ஜான் வந்துடுறியாப்பாங்க? என்ன சொல்லிட்டா? என்ன சொல்லிட்டா? ஏன் ஜான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் ஜான் சொல்றான், என் மேல நாத்தமா இருக்கு, நான் சுத்தமாவே இல்லை, உங்க வீடு சுத்தமா இருக்கு, நான் அங்க வர முடியாது. அவங்க சொன்னாங்க, ஜான் உனக்கு வேண்டிய புது ட்ரெஸ் எல்லாம் நாங்க கொடுக்குறோம், நீ நல்லா குளிச்சு சுத்தமாகிறதுக்கு எல்லாத்துலேயும் உனக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், நீ படுக்கிறதுக்கு நல்ல ஒரு ரூம் கொடுத்து நல்ல பெட்டெல்லாம் கொடுத்துட்றோம், நீ வேண்டிய நேரத்தில் நீ எங்களோடையே சாப்பிடலாம். என்ன ஜான்? ஜான் அப்பதான் யோசிக்கிறான், உண்மையாகவே இவங்க என் மேல ரொம்ப பாசமா அன்பா இருக்காங்க. ஆனா அதை விட ரொம்ப அவன் மேல அன்பா இருந்தது யாரு? ஏசப்பா தான். நல்ல கவனிச்சுக்க தம்பி, நல்ல கவனிச்சுக்க தங்கச்சி, ஓ மேல எப்பொழுதும் அன்பு வச்சிருக்கேன்னு தான் அவர் சொல்றார். அதனால்தான் அந்த ஏசப்பா வார்த்தையில நீ படிச்சனா அவர் சொல்றாரு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வைத்திருக்கேன்னு சொல்றாரு. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு படிக்கிறோம். அப்படின்னா உலகத்துல அன்பு கூர்ந்தார்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேர் மேலையும் அன்பு காமிக்கிறார். அப்போ உன் பேரை வச்சு உன் மேலையும் அன்பு வச்சிருக்கார். நீங்க உட்கார்ந்துருக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இங்க நீ சந்தோஷமா உட்கார்ந்துருக்கியா, கவலையா உட்கார்ந்துருக்கியா, அவருக்கு தெரியுமா? தெரியும். அதே நேரத்தில் அவருக்கு உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கணும்னு தான் அவருடைய விருப்பம். அவர் சொன்னதை உனக்கு அப்படியே செய்யணும்னு தான் விருப்பப்படுறாரு. ஏன்னா அவரால் எந்த தவறானதையும் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட கடவுள் தான் சொல்றார், ஓ மேல நான் அன்பா இருக்கேன். ஜான் மேல அவர் அன்பா இருந்தது ஜானுக்கு சரியா தெரியல. ஆனா அந்த டாக்டர் அம்மா அன்பா இருந்தனால அவங்க தான் சொன்னாங்களே, ஏசப்பா உன் மேல அன்பா இருக்காங்கன்னுட்டு. இப்போ ஜான்
சொன்னா, நான் நாளைக்கு காலையில் அந்த பேப்பர் கம்பெனிக்காரங்கிட்ட சொல்லிட்டு நான் நாளைக்கு வந்துடுறேன். அடுத்த நாள் ஜான் அங்கே வந்தோடனே ஜானை உள்ளுக்கு டாக்டர் அம்மாவும் கூட்டிகிட்டு போனாங்க. கொண்டு போய் ஜானை இங்கேயே நீ குளிச்சுக்கலாம், இதுதான் உன் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஜானுக்கு வேண்டிய சோப்பு, தலை சுத்தம் பண்ணுறதுக்கு ஷாம்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க, இதுதான் உன் பெட்டு, இங்கே தான் நீ உட்காந்து சாப்பிட்லாம், எங்களோடையே சாப்பிட்லாம். ஜான் அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இப்போ ஜானை பார்த்தா எப்படி இருக்கான்? வித்தியாசமான உடுப்பு, அவ்வளோ வித்தியாசமா ஜான் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன். அங்கேயே டாக்டருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ டிங் டிங், யார் போய் கதவை திறக்கணும்? ஜான் தான். வேகமாக போய் கதவை திறந்தான், உள்ளே கூட்டிகிட்டு வர்றான், டாக்டர் கொண்டு போய் விடுறான். திருப்பி அவங்க வெளியே போகும்போது கூடயே வர்றான். அவங்க வெளியே போனோடனே கதவை சாத்திடுறான். இப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்தாக்கா எத்தனையோ பேர் வர்றாங்க டாக்டரை பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த வேலையை ஜான் ரொம்ப சந்தோஷமா இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதை செஞ்சிட்டு இருக்கும்போதே இப்போ ஜான்னு பார்த்தா, ஆஹா, இங்கே நான் இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்? யாருமே வரமாட்டாங்க. அப்போ நான் என்ன செய்யலாம்? நல்லா ரெஸ்டா. அவ்வளோ நேரம் சில பிள்ளைங்க தூங்குவாங்கல்ல, இங்கேயும் சிலர் அப்படி தானே தூங்குறீங்க. உங்கள் அம்மா அப்பா எழுப்பி விட்டாலும் திருப்பி கொர்ன்னு தூங்கிட்டு இருக்கல. ஆனால் ஜான் அதுக்காக இல்லை. ஜான் ஞாயிற்றுக்கிழமை தான் சாயந்தரம் நிறைய பேர் வருவாங்க டாக்டரை பார்க்குறதுக்கு. எதுக்குனாக்கா அந்த டாக்டர் அங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் இல்லாதனால வர்றவங்களுக்கெல்லாம் அந்த ஏசப்பா வார்த்தையிலேருந்து அவர் என்ன செய்வார், அதுலேருந்து சொல்லி கொடுப்பாரு. அதனால இப்போ அத்தனை பேர் வரும்போது ஜான் போய் கதவை திறப்பான். அவங்க உள்ளுக்கு வந்தோடனே அவங்க உட்கார வச்சு அவங்க கவனிக்கும் போதெல்லாம் ஜானும் என்ன செய்வான், அங்கே உட்காந்து கவனிச்சுக்குவான். சில நின்றுக்கிட்டே இருப்பான், ஏன்னா யாரோ கூப்பிட்டுருவாங்களே, டிங் டிங் ஒன்றும் ஓடணும்ல, அதுக்காக அப்படி நின்றுட்டு இருப்பான். இப்போ ஜானு இவ்வளோத்தையும் அங்கே செஞ்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏசப்பா வார்த்தையை கேட்கறது தான் ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. அவன் கவனிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாருங்க, நீங்கள் ஏசப்பா பற்றி இவ்வளோ படிக்க வரீங்க. ஏசப்பா இந்த உலகத்துக்குள்ள வந்து பிறந்தது 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் எதுக்காக வந்தார்னாக்க, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருமே அவருடைய பிள்ளை ஆகணும்னுட்டு தான் அதற்காக வந்தார். அப்போ அத்தனை பேரோட பாவத்தையும் மன்னிக்க தான் வந்தார். அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவருடைய சொந்த இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்தாரு. பாவத்துக்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய தண்டனைக்காக அதெல்லாம் அவர் செஞ்சார். செஞ்சு அவர் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் 3வது நாள் அவர் உயிரோடு வந்துட்டார். கவனிச்சுக்கிங்க, அவர் உயிரோடு வந்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமானது அவர் செய்யணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டிங் டிங், யார் எந்திரிச்சு போனோம்? ஜானுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அங்கேயே நிற்கணும்னு ஆசை. ஆனால் போய் கதவை திறக்கணுமே, வேகமாக போயிட்டான். ஜான் போன பிறகு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். அதே நேரத்தில் அந்த இயேசப்பாவே சொல்லியிருக்காங்க, நான் மறுபடியுமா சீக்கிரமா வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சீக்கிரமா வரப்போறாங்க. அவங்க சீக்கிரமா வரப்போறதுனால அந்த இயேசப்பா வரும்போது அவங்களோட யாரெல்லாம் இயேசப்பா பிள்ளைங்களா இருக்காங்களோ அவங்கள தன்னோட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னோடனே அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, டாக்டர் அப்படியா, நான் வசனம்லாம் படிக்க வந்திருக்கேன், ஆனால் இதுவரையிலும் அந்த இயேசப்பா பிள்ளையானா மாறல, அவர் என்னோடு இருக்க நான் இடம் கொடுக்கல, இன்னைக்கு எனக்கு அந்த விருப்பம் இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கையை காமிச்சாங்க. உடனே டாக்டர் சொன்னாங்க, வேற யாருக்காவது இந்த விருப்பம் இருக்காங்க?
அப்போ இன்னும் கொஞ்சம் அங்கே இருந்தவங்கலாம் கையை காமிச்சாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க, சரி நீங்கள் எப்படி அந்த ஏசப்பா பிள்ளைய மாற முடியும் தெரியுமா? ஆமாம் தம்பிமார் தங்கச்சிமார், இன்னைக்கு ஒரு வசனம் படிச்சிங்களே, என்ன வசனம் படிச்சிங்க? யோவான் 1:12, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பத்தியா, யாரெல்லாம் அந்த ஏசப்பா மேல தன்னுடைய முழு நம்பிக்கையை வச்சு, எனக்காக தான் ஏசப்பா இதெல்லாம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? ரத்தத்தை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, செத்து போய் கல்லறைக்குள்ள போனாரு, 3ஆம் நாள் உயிரோடு வந்துட்டாரு, எல்லாம் எனக்காக தான் செஞ்சாரு, அதை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஏசப்பா உயிரோடு இருக்கனால இப்போ என்னோடு வந்து இருங்கன்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் அவங்களோட பிள்ளையா மாற முடியும்னா அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையே கொடுத்துருக்காரு. சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, நானும் கேட்க போகிறேன் அப்படின்னு அவங்களெலாம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அங்கே இருந்த அத்தனை பேர் சொன்னாங்க, இப்போ நான் ரெடி. எப்படி நீங்கள் ரெடி? நான் இப்போ ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா எந்த நேரம் வந்தாலும் நான் அவரோட போவேன். இவங்கெல்லாம் பேசி முடித்தோடனே டாக்டர் அவங்களோட ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடித்தோடனே எந்திரிச்சாங்க, அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் ஜான் கதவை சாத்திட்டு வரான். அப்படின்னா யாரோ அங்கே நின்று ஜான் கிட்ட இவனெல்லாம் பேசிட்டு இருந்துட்டாங்க. ஜான் உள்ளுக்கு வராங்க, எல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க. ஐயோ டாக்டர் என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, ஏசப்பா இதுக்காக தான் வந்தாருன்னு சொன்னாங்க, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. ஜான் வந்து சரி மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே கதவை திறந்து அவங்களெல்லாம் வெளியே போனோன்னே எல்லாம் பை பை சொன்னான், கதவை சாத்தினான். திருப்பி உள்ளுக்கு வந்து எப்படினாலும் டாக்டர் இங்கே தானே இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வரான். டாக்டர் சொல்கிறாரு, ஜான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ உன் வேலையை பார்ப்பா அப்படின்னு போயிட்டார். ஆஹா, இப்போ கேட்க முடியலையே. ராத்திரி எல்லாம் சாப்பிட்டாச்சு, போய் படுக்கவும் போயாச்சு. ஜான் இன்னைக்கு போய் படுக்க போகிற நேரத்தில் அவனால் தூங்கவே முடியல. இப்படி திரும்புகிறான் அப்படி திரும்புகிறான். ஏன்? அவனுக்கு டாக்டர் சொன்னதை முழுவதுமா நான் கேட்கல. ஏசப்பா ஒன்று செய்ய வந்தாரு, உங்களுக்கு அதை செய்ய வந்தாருன்னு சொன்னாங்க, ஆனால் என்னன்னே தெரியலையே. சரி தூங்கிடலாம், காலையில் பார்த்து டாக்டர்கிட்ட பேசிடலாம். காலையில் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டான். டாக்டர் ரெடி ஆகிற வரலாம் காத்துட்டு இருக்கான். டாக்டர் ரெடி ஆனோடனே வேகமாக ஓடி போய், டாக்டர் டாக்டர் உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்க போகிறேன். டாக்டர் சொன்னார், ஜான் நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன். என்ன டாக்டர்? ஜான் நான் வச்சுருக்க கார்லாம் பார்த்துருக்கியே, சூப்பர் கார், பளபளன்னு உங்கள் கார் வச்சுருக்கீங்க டாக்டர், அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு நாள் அப்படிப்பட்ட கார் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓ ரைட் ஜான். அப்புறம் ஜான் என் வீடு எவ்வளோ பெரிய வீடு, நல்லா கட்டியிருக்கீங்க டாக்டர், அழகான வீடு. அதே மாதிரி நானும் ஒரு நாள் ஒரு வீடு வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஜான் என் வீட்டில் வச்சுருக்க பொருள்லாம் டாக்டர் அதுவும் எவ்வளோ நல்லா இருக்கு, எனக்கும் அது மாதிரி எல்லாம் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஜான் நான் பணமும் வச்சுருக்கேன், அந்த பணம் கொஞ்சம் கையில் வச்சுருக்கேன், அந்த பணம் கொஞ்சம் பேங்க்கில் வச்சுருக்கேன், நிறையா வச்சுருக்கேன் ஜான். டாக்டர் நானும் அப்படி சேர்த்து வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஜான் இதை பற்றி தான் உனக்கு சொல்ல போகிறேன். உடனே அவன் டாக்டர் காரை பற்றி, வீடை பற்றி, பொருளை பற்றி, அந்த பணத்தை பற்றிலாம் சொன்னாரே, அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாக்டர் சொன்னாரு, ஜான் ஏசப்பா நான் சாகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார்னா நான் ஏசப்பாவுடையே கூட போயிடுவேன். ஆனா ஜான் உனக்கு தான் இந்த கார், உனக்கு தான் இந்த வீடு, உனக்கு தான் இந்த வீட்டில் இருக்க பொருள், உனக்கு தான் நான் வச்சிருக்கேன் பணம் எல்லாம். அதை சொன்னோன்னு ஜானுடைய முகமே மாறிடுச்சு. இப்படியே யோசிக்க ஆரம்பிச்சான், கார் எனக்கு, வீடு எனக்கு, வீட்டில் இருக்க பொருள் எனக்கு, டாக்டர் வச்சிருக்க பணம்
எனக்கு எல்லாமே எனக்கு அதையே யோசிச்சுட்டு காலையிலேருந்து அங்கே உட்காந்து யாராவது டிங் டிங்னோன்னா ஓடி போய் திறப்பா, திருப்பி வந்து அதை பற்றியே யோசிப்பான். சே என்ன நல்லா இருக்கு, எனக்கு இதெல்லாம் டாக்டரே கொடுக்குறேன்ட்டாரு, நான் எப்பயாவது சேர்த்துக்கலான்னு யோசித்தேன், ஆனால் டாக்டர் கொடுக்குறேன்ட்டார்ல. அதையே யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஜான் போய் படுத்து அன்னைக்கு அவனால திருப்பி தூங்க முடியல. ரொம்ப நேரம் புரண்டுகிட்டு இருக்கான். ஏன் புரண்டுகிட்டு இருக்கான்? கார் எனக்கு கிடைக்க போகுது, வீடு எனக்கு கிடைக்க போகுது, இந்த பொருள் எல்லாம் எனக்கு கிடைக்க போகுது, அப்புறம் பணமும் எனக்கு தான் கிடைக்க போகுது. இதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு போய் படுத்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். டாக்டர் எப்போ இதை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு? ஏசப்பா வரும்போது நான் ஏசப்பாவோட போயிடுவேன், அப்ப நீ இதெல்லாம் வச்சுக்கலான்னு சொன்னாரு. இல்லை 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 இல்லை, நேரா அங்கேருந்து ரூம்லேருந்து ஓடியாந்தான். நேராக போய் டாக்டர் வீட்டு அந்த ரூமில் போய் கையை தட்டினான். டாக்டர் வெளியாந்தோடனே டாக்டர் கேட்குறாரு, என்ன ஜான் ஏன் இப்படி ஓடியாந்து நிற்கிற, என்ன உடம்பு சரியில்லையா? இல்லை டாக்டர். ஏன் ஜான் தலைவலியா? இல்லை டாக்டர். ஏன் ஜான் உனக்கு ஜுரமா? இல்லை இல்லை. அப்போ என்ன டாக்டர், நீங்கள் அந்த காரெல்லாம் எனக்கு கொடுக்குறேன்னீங்கள்ல? ஆமாம் ஜான். இந்த வீடையே எனக்கு கொடுக்குறேன்னீங்கள்ல? ஆமாம் ஜான். இந்த வீட்டில் இருக்க பொருள்லாம் எனக்கு கொடுக்குறேன்னீங்கள்ல? ஆமாம் ஜான். இதெல்லாம் சொல்லும்போது உங்கள் பணத்தையே எனக்கு கொடுக்குறேன்னீங்கள்ல? ஆமாம் ஜான். இதெல்லாம் உனக்கு தான். ஆனால் டாக்டர் எப்போ கொடுக்குறேன்? நீங்கள் ஏசப்பா திருப்பி வரும்போது நீங்க ஏசப்பாவோட போயிடுவேன், இதெல்லாம் உனக்குன்னு சொன்னீங்கள்ல, அப்போதான் டாக்டர் சொல்றாங்க, ஆமா ஜான். டாக்டர் உங்க காரு எனக்கு என்னது என்ன சொன்ன? தம்பிமார் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வேண்டாம். உங்க வீடு எனக்கு, உங்க பொருள்லாம் எனக்கு, உங்க பணமே எனக்கு வேண்டாம். அப்போ உடனே டாக்டர் கேட்டார், அப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஏசப்பா தான் வேணும். ஏசப்பா வேணும்னா ஜான், நான் அவரோட போறேன், நானும் அவரோட வரணும். நீ அவர் பிள்ளையா மாறினாதான் அவரோட வர முடியும். டாக்டர் நான் எப்படி அவருடைய பிள்ளையா மாற முடியும்? அப்போ டாக்டர் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறேன்? இந்த ரெண்டு விஷயம். நீ யார் மேல முழு நம்பிக்கை வைக்கணும்? ஏசப்பா மேல. அவர் உனக்காக செஞ்சது எல்லாத்தையும் நீ நம்பி அவர்கிட்ட பாவத்தை மன்னிப்பு கேட்கணும். ரைட்டு. அப்புறம் அந்த ஏசப்பாவையே உன்னோடு வந்து இருக்கிறதுக்கு நீ அவரை உன்னோட சேர்த்துக்கணும், உன்னோட வச்சுக்கணும். உனக்கு அது வேணுமா? ஆமா. ஜான் ஜெபம் பண்ணா, ஏசப்பா நான் பாவம் செஞ்ச பையன்தான், ஒத்துக்கிறேன். ஏன் பாவத்துக்காக தான் நீங்கள் சிலுவையில் உயிர் கொடுத்தீங்க, உங்கள் ரத்தத்தெல்லாம் கொடுத்தீங்க. உங்கள் பாவம்லாம் ரத்தம் என் பாவத்தை கழுவ முடியும், அதை நம்புகிறேன். ஏசப்பா நீங்கள் செத்து போய் கல்லறைக்குள்ளே போய் 3ஆம் நாள் உயிரோடு வந்தீங்க, அதை நம்புகிறேன். இன்றைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிற ஏசப்பா என்னோடு வந்து கூடையே இருங்க. ஆமென் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு அந்த ஜான் டாக்டர் திரும்பி பார்த்து சொன்னா, டாக்டர் இப்போ ஏசப்பா வரும்போது நானும் ஏசப்பாவோட வருவேன், நான் ரெடியா இருக்கேன். அப்போ டாக்டர் சொன்னாரு, ஜான் நீயும் ரெடி ஏசப்பா வர்றதுக்கு, வரும்போது அவரோட வர்றதுக்கு நானும் ரெடி. அப்போ நம்மளை சுற்றிலும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் யார் தான் சொல்ல முடியும்? நீயும் நான் தான் சொல்ல முடியும், சரியா? அதனால ஏசப்பா பிள்ளைங்க தான் போய் மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். அன்னைக்கு ஜான் அந்த சந்தோஷத்தோடையே அன்னைக்கு ராத்திரி போய் படுத்தான். ஆனால் நல்லா கவனிச்சுக்க தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ அந்த ஏசப்பா திரும்பி வரும்போது நீ அந்த ஏசப்பாவோட கூடையே போகிறதுக்கு
நீ ரெடியா இருக்கியா? நீ ரெடியா இருக்கணும்னாக்க நீ யார் பிள்ளையா இருக்கணும்? ஏசப்பா பிள்ளையா. ஒருவேளை இதுவரையிலும் நீ அந்த ஏசப்பா பிள்ளையா இல்லைன்னா இன்னைக்கு கூட நீ அந்த ஏசப்பாவை நீ நம்பலாம். அவர் மேல நம்பிக்கை வச்சு அந்த ஏசப்பாவை உன்னோடு வந்து இருக்க சொல்லி நீ அவர்கிட்ட கேட்கலாம். நீ யார் பிள்ளையா மாற முடியும்? அந்த ஏசப்பாவுடைய பிள்ளை மாற முடியும். ஏன்னா அவர் வார்த்தையிலே படிக்கிறோமே, நீ அவரை விசுவாசிக்கணும், நீ அவரை ஏற்றுக்கொள்ளணும். அந்த நேரத்துலேருந்து நீ யாரை மாற? அவருடைய பிள்ளையா மாறுற. அப்போ நீ அவர் பிள்ளையா இன்னைக்கு மாற உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்படியே கண்ணை மூடி கையை சேர்த்து நீயும் ஜெபம் பண்ண போற. யாரும் யாரையும் திரும்பி பார்க்க வேண்டாம். நீ அந்த விருப்பத்தோட, நான் இதுவரையிலும் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு அவர் பிள்ளையா மாறல, ஆனால் இன்னைக்கு மாற விருப்பம் இருக்குன்னு சொல்ற பிள்ளையா இருந்தா உன் வலது கையை மாத்திரம் நீ தூக்கி காமிச்சு எனக்கு அந்த விருப்பம் இருக்குன்னு நீ காமிக்கிறியா? ஒருவேளை உனக்கு அந்த விருப்பம் இருக்குன்னு நீ காமிச்ச தங்கச்சியோ தம்பியோ நல்லா கவனிச்சுக்க. எல்லாம் முடிச்ச பிறகு இப்போ நீ கையை கீழே போட்டுக்கலாம். எல்லாம் முடிச்ச பிறகு இந்த முன் பகுதியில் என் வலது பக்கத்தில் அந்த மூலையில் தான் நான் இருப்பேன். நீங்கள் அங்கே வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம், எனக்கு அந்த ஏசப்பா பிள்ளையா மாறுறதுக்கு அந்த விருப்பம் உண்டு, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஏசப்பா வார்த்தையிலேருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் எப்படி நீங்கள் ஏசப்பா பிள்ளையா மாற முடியும். அப்படியே கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. இன்னைக்கு நாங்கள் படித்தது போல நீங்கள் சீக்கிரமாக வரப்போறீங்கன்னு படித்தோம். அதே நேரத்தில் யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளாக இருக்காங்களோ அவங்க தான் உங்களோட வர முடியும்னு நாங்கள் படித்தோம். எந்த தம்பி தங்கச்சி இன்னிலேருந்து நான் உங்கள் பிள்ளையாக இருக்க போகிறேன் ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ அவங்க உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கையையும் நீங்கள் தான் கொடுக்க முடியும். அதே போல் இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து படிக்க போகிற காரியத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றி கொடுங்க. ஆண்டவர் இயேசு மூலமாகவே கேட்கிறோம். ஆமென். ஆமாம் தங்கச்சிமார் தம்பிமார் சிலர் நல்லா சத்தமாக பதில் சொன்னீங்க, சிலர் அமைதியெல்லாம் உட்காந்துக்கிட்டே ஆனால் கவனிச்சிட்டு இருந்தீங்க. நீங்கள் எப்படி கவனிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு வச்சுருக்கோம். விளையாட்டு வைக்கலாமா வேண்டாமா? ரைட், சீக்கிரமாக அந்த விளையாட்டில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். இந்த விளையாட்டில் நல்லா கவனிச்சிங்கன்னா யார் பதில் சொல்கிறாங்களோ, மேய்ப்பர்கள் சாஸ்திரிகள், மேய்ப்பர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, சாஸ்திரிகள்லாம் இங்கே. நீங்கள் தான் மேய்ப்பர்களா? நீங்கள்லாம் சாஸ்திரிகள். அதனால சாஸ்திரிகள் பதில் சொல்றப்ப கையை மாத்திரம் உயர்த்தணும், கத்தக்கூடாது. அதே மாதிரி அவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடாது, உங்க கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடாது. அதனால பதில் சொல்றப்ப கையை உயர்த்தலாம், யாருனாலும் பதில் சொல்லலாம். அந்த கையை உயர்த்தின பிறகு உங்களை யார் காமிக்கிறோமோ அவங்க வந்து இதுக்குள்ளே எடுக்கலாம். எடுக்கும்போது இது என்னமோ ஒரு எழுத்து, ஆங்கில எழுத்து. ரைட், இதே போல நிறைய எழுத்துங்க இருக்கு. இந்த எழுத்தெல்லாம் எழுத்து எங்க வைக்க போறோம்? இதுல வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு, ஜானுக்கு சைரன் சத்தம் ஏன் பிடிக்கல? தெரியனா கை தூக்கத்துக்கு இடைஞ்சலா? வெரி குட். அப்புறம் வேற என்ன? ஓகே, பயமா இருக்கு. எதை ஞாபகப்படுத்துது? எல்லாரும் சொல்லக்கூடாது, கை தூக்குறவங்க மட்டும்தான் சொல்லணும். ரைட், வெரி குட். வாங்க. ஓகே, ரெண்டாவது கேள்வி, திருடுவது பாவம்னு சொல்லி ஜானுக்கு எப்படி தெரியும்? கை கை. ரைட், வெரி குட். ஓடி 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 சீக்கிரம் வாங்க. சரி, திருடுவது பாவம், பொய் சொல்றது பாவம்ன்றது நமக்கு எப்படி தெரியும்? வேற யாராவது? வேற யாராவது? நமக்கு எப்படி தெரியும்? ஓகே ஓகே, வேதத்துலேருந்து தெரியும், பைபிள்லேருந்து நம்ம படிக்கலாம்.
சரி, அடுத்த கேள்வி நான் கேட்டுறேன். அவங்க வந்து அந்த லெட்டருங்க. ஓகே, ஜானுக்கு என்னென்ன மாதிரி வேலைலாம் கிடைச்சிது? சொல்லுங்க. பேப்பர் போடுறது, அப்புறம் கதவு திறந்து விடுற வேலை. ஓகே, உன் மேலே அதிகமாக பாசமாக இருக்கேன்னு சொல்லி ஜானுக்கிட்ட யாரெல்லாம் சொன்னது? அவங்களுக்குங்க கேள்வி. டாக்டர் அம்மா, அப்புறம் வேற யார்? கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். டாக்டர் அம்மா, அப்புறம் டாக்டர். ஓகே, அந்த அந்த பிரதர் அங்கே பின்னாடி. டாக்டர் வீட்டில் அந்த சின்ன கூட்டமாக ஜனங்க கூடியிருந்தாங்கல்ல, எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க? ஏசப்பா பற்றி தான். ஏசப்பாவுடைய ரட்சிப்பு, அப்புறம் ரைட், வெரி குட். டாக்டர் சொன்னாங்க இதெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. எதெல்லாம்? சத்தமா? வீடு. ஓகே. அடே எங்கள் அப்பா, இதுக்கு மட்டும் பதில் வந்து சும்மா தானு வருது. ஓகே, ஓகே. உங்கள் வீடும் வேண்டாம், உங்கள் பணமும் வேண்டாம், உங்கள் காரும் வேண்டாம். ஏன் ஜான் அப்படி சொன்னா? சரி, எங்கே போகணும்? ரைட், வெரி குட். ஜான் எதுக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி சொன்னா? ஜீசஸ். ரைட், வெரி குட். ஏசப்பா திரும்ப வரப்போறாருன்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? யாருக்கு? டாக்டருக்கு. ஓகே, இப்போ நமக்கெல்லாம் எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? எல்லாத்தையும் சொல்கிறாங்கப்பா பார்த்து. எவருக்கு? ஓகே, ஓகே, எஸ். ஓகே, அடுத்த கேள்வி. இந்த நிகழ்ச்சியோடைய பேர் என்ன? இந்த ப்ரோக்ராம் இப்போ நடந்துட்டுருக்குதுல்ல, சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்லனாக்கா அவங்க ரெடியாக இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். என்னது? ஓகே, யூ வந்துருச்சா? சரி, ஒரு வசனம் படித்தோம் இல்லையா? என்ன வசனம்? வசனம் எங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒருத்தருக்கும் இல்லை. ஓகே, யோவான் 1:12. நீங்கள் வாங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கை தூக்குனீங்க. வந்துருச்சா? வரட்டும், வரட்டும். ஓகே, ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? அடேங்க அப்பா, வாங்க. என்ன திரும்ப வருவாரு? இயேசு மீண்டும் வருவார். ஓகே, வெரி குட். ஜீசஸ். அதனால இந்த முதல் லைன் முடிச்சாச்சு. இன்னும் மற்றதை நம்ம முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்.
சரி, இந்த கிறிஸ்மஸ் பைபிள் கூட்டம் நிகழ்ச்சியில் இத்தனை காரியங்கள் நம்ம செஞ்சோம், ரைட்? அதில் இப்போ கடைசியாக அந்த கேள்வி பதில் நேரத்துலையும் நீங்கள்லாம் நல்லா பங்கெடுத்தீங்க. இதோடு முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நீங்கள்லாம் வீட்டுக்கு போகும்போது பத்திரமா போங்க. அதோட வீட்டில் போனோடனே உங்கள் அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லணும்? நாங்கள் இதை தான் படித்தோம். யார் திரும்ப வரப்போறா? ஜீசஸ், ஏசப்பா திரும்ப வரப்போறாரு. அதை போய் நீங்கள் சொல்லுங்க. அதோட நாங்கள் உங்கள் பெற்றோர் உங்களை அனுப்பினதுக்காக நன்றி சொன்னோன்னு போய் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. சரியா? இப்போ அப்படியே நம்ம ஜெர்மனி முடிச்சிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நாங்கள் இப்போ கற்றுக்கொண்ட காரியங்கள், நீங்கள் சீக்கிரமாக வரப்போறீங்கன்னு நாங்கள் படித்தோம். அதற்கு ஆயத்தமாக எப்படி இருக்கணும், உங்கள் பிள்ளையாக எப்படி மாறணுன்னெல்லாம் நாங்கள் படித்தோம். உங்கள் பிள்ளைகளாகவே இருக்கிறவங்க தொடர்ந்து மற்றவங்களுக்கு போய் சொல்கிறதுக்கும் உதவி செய்யுங்க. அதே போல் இன்று தான் அவங்க பிள்ளையாகணும்னு சொன்ன பிள்ளைங்க அவங்களுக்கு சரியான ஆலோசனையை கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க. பத்திரமா பிள்ளைங்க வீடு போய் சேர உதவி செய்யுங்க. அவங்க பெற்றோரையும் கூட பிறந்தவங்களையும் ஆசீர்வதிங்க. நல்லா படிக்க உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு மூலமாகவே கேட்கிறோம். ஆமென்.